வேண்டியதா இருந்தது. அவ்வளவு உருக்குலைஞ்சு போய் தன்னுடைய சரீரத்தை பிற்கப்பட்ட மனிதனை நினைக்க வேண்டும் என்று சொல்லி ஆப்பிரிக்க காட்டு மக்கள் இருதயத்தை ஆப்பிரிக்காவில் வச்சு புதைச்சாங்க ஐயா. அதனோராம் ஜட்சன் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ள விடாதனால அமெரிக்காவில் இருந்து வந்த அந்த துரைமகன் அங்க பாஸ்டன் சொல்லுகிற பெரிய பட்டணத்தில் பெரிய சீமானா இருந்தவர் இந்தியாவுக்குள்ள இந்தியாவுக்குள்ள ஆங்கிலேய அரசாங்கம் விடாதனால பர்மாவுக்கு போய் ரங்கூன் என்று சொல்லுகிற இப்பொழுது யாங்கூன் பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு 14 வருஷம் ஒரு ஆள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. மனைவி செத்து போனா, பிள்ளையே செத்து போச்சு, என் கையாலே தோண்டிதான் புதைக்க வேண்டியது, ஒரு விசுவாசி இல்லை. இறுதியாக பர்மிய மொழியில் வசனத்தை மொழிபெயர்த்து அந்த தேசத்துக்கு கொண்டு வந்து தன்னுடைய வாழ்நாளில் 27,000 பேரை ஆண்டவருக்குள் கொண்டு வந்த அந்த மனுஷனுக்கு திரும்ப வயதான காலத்தில் நடக்க முடியாமல் போனதினால அங்கே உள்ள பர்மி விசுவாசிகள் சொன்னார், ஐயா நீங்கள் உங்கள் தாய் நாட்டுக்கு போய்விடுங்கள் என்று சொன்னி. தாய் நாட்டுக்கு போகிற வழியில் கப்பல் அன்றைக்கு பிளேன் இல்லை, கப்பலில் எவரை கொண்டு போகும்போது காய்ச்சல் ஒன்று வந்து கப்பலிலேயே மரித்து போனார். அவரை புதைப்பதற்கு அன்றைக்கு ஐஸ் பாக்ஸும் கிடையாது. ஆகையினாலே அங்கே இருந்த அந்த ஷிப் சாப்ளின் அவருடைய சரீரத்தை எடுத்து ஆண்டவரே இவரை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சமுத்திரத்தில் வீசி எறிந்தார்கள். மீன்கள் சாப்பிட்டு விட்டு முடித்து விட்டன. அவருக்கு நினைவு சின்னம் இல்லை, கல்லறை இல்லை. ஆனால் பர்மாவுக்கு நான் போனேன். யாங்கூன் பட்டணத்தில் 76 சபைகள் சேர்ந்து நடத்தின கூட்டத்தில் பேசினேன், கண்ணீர் வடித்தேன். பர்மாவில் போய் இறங்கின உடனே நான் முழங்கால் படியிட்டு அதோனிராம் ஜட்சன் தொட்ட மண்ணிலே நானும் நிற்கிறேன் என்று கண்ணீரோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். சரித்திரம் மறக்கவில்லை, இப்படிப்பட்டவர்களை சரித்திரம் மறக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்கள் சரீரத்தை பிற்கப்படுவதற்கு இயேசுவின் வழியிலே ஒப்பு கொடுத்தவர்கள். தம்பி தங்கச்சி, நீ ஆவியை பிற்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தனால்தான் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக அழுகிறாய். அது உன் ஆவி பிற்கப்படுகிறதுனால உண்டாகிற கண்ணீர். அதை சபை செய்யலாம், ஒருவேளை அதை நீ செய்யலாம். உன் ஆத்மா அல்லது மைண்ட் எமோஷன் பிற்கப்படுவதனால் தான் உன் காணிக்கை எடுத்து ஏழை ஜனங்களுக்கு சுவிசேஷம் அளிவிக்கிறதற்கும் அனாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கும் நீ கொடுக்கிறாய். ஆவி பிற்கப்பட்டதினால் ஜெபிக்கிறாய், ஆத்மா பிற்கப்பட்டதினால் கொடுக்கிறாய். இந்த இறுதி கூட்டத்தில் வந்திருக்கிறவனோடு கூட தேவன் பேசுகிறார். ஆவி உடைக்கப்பட்டவர்கள் அழுவார்கள், கதறுவார்கள் தேவ சமூகத்திலே, ஆண்டவரே ரட்சிக்க மாட்டீரா என் குடும்பத்தை. ஆத்மா ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவில் உடைக்கப்படுகிறவர்கள், பிற்கப்படுகிறவர்கள் தங்கள் பணத்தை அள்ளி கொடுப்பார்கள். இந்த இறுதி கூட்டத்தில் தேவன் இன்னொரு கூட்டத்தை தேடி வந்திருக்கிறார். என் சரீரத்தையும் உடைக்க ஒப்பு கொடுக்கிறதுக்கு நான் ஆயத்தம். என் சரீரத்தையும் ஒப்பு கொடுக்கிறதற்கு, பிற்கப்படுவதற்கு, ஒப்பு கொடுப்பதற்கு நான் ஆயத்தம் என்று சொல்லுங்க. யாராயிலும் என் வழியிலே நடக்க மாட்டார்களா? எல்லாரும் கண்களை மூடலாம். யாரும் எழுந்திருக்க கூடாது, யாரும் அசையக்கூடாது. கண்கள் மூடி இருக்கட்டும். சரீரத்தையும் உடைப்பதற்கும் பிற்கப்படுவதற்கும் என் தேசம் தேவனை அறிய வேண்டுமே, என் உடன் வேலை செய்கிறவர்கள் அறிய வேண்டுமே, என் குடும்பம் ஆண்டவரை அறிய வேண்டுமே, என் நண்பர்கள் ஆண்டவரை அறிய வேண்டுமே, நான் குடி வந்திருக்கிற தேசம் தேவனை அறிய வேண்டுமே. அதற்காக என் சரீரத்தை உடைப்பதற்கு ஆயத்தம் என்று சொல்கிறேன். ஒரு சின்ன கூட்டம் ஆவியை உடைப்பதற்கு ஒப்பு கொடுத்தவர்கள் உண்டு. ஆவியை உடைப்பதற்கு ஒப்பு கொடுத்தவர்கள் உண்டு.
ஆத்துமாவை உடைப்பதற்கு ஒப்பு கொடுத்த தியாகிகள் உண்டு. தங்கள் பணத்தை பார்க்காதபடி அள்ளி விரைத்தவர்கள். இந்த இருக்கிற இடத்தில் அநேகர் பொருளினால உதவி செய்கிறவர்கள். நான் இப்பொழுது பேசுகிறதெல்லாம் என் சரீரத்தையும் ஒப்பு கொடுப்பதற்கு உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு தேவன் காத்திருக்கிறார். என்னை நினைவு கூற வேண்டும் என்றால் அதுவே வழி என்றால் இதுவே வழி என்றால் இதோ தருகிறேன் என்று சொல்லுகிற சகோதரி, சகோதரா, வாலிபனே, என் சகோதரியே, அந்த கவிய கண்களை மூடின வண்ணமாக பாட போகிறோம். அந்த பாடுகிற நேரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சரீரத்தையும் ஒப்பு கொடுக்கிறதற்கு ஆயத்தமானவர்கள் எழுந்து முன்னதாக வரும்படியாய் கேட்கிறேன். It may not be a big crowd, I don't mind, but God speaks to you. தேவன் உன்னை ஏவி இருக்கிறது உண்மை என்றால், தேவன் உன்னை தட்டி இருக்கிறது உண்மை என்றால், I don't know how, எப்படி என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று உனக்கு தெரிகிறது. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் போதகர்கள் மேலே வந்து விடுங்க, போதகர்கள் மேலே வந்து விடுங்க. இந்த சேர பின்னால் எழுங்க, போதகர்கள் மேலே வந்து விடுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். தம்பி, தங்கச்சி, என் அன்பு தம்பி, என் மகனே, என் மகளே, ஓ ஜீசஸ், தேவனுடைய வலது கரம் இங்கே நீட்டப்படுகிறதை பார்க்கிறேன். தேவனுடைய பராக்கிரமம் செய்யும் கரம் இங்கே நீட்டப்படுகிறதை பார்க்கிறேன். என் சரீரத்தையும் உடைப்பதற்கு, என்னை நினைவு கூறுவதற்கு இதுதான் வழி என்றால் இதோ தேவன் பேசுகிறார், தேவன் பேசியிருக்கிறார். இது என்னோடு வந்து பீகாருக்கு வருவதற்கு நான் அழைப்பு கொடுக்கவில்லை. என்னையும் என் சரீரத்தையும், என்னையும் சரீரத்தையும் கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர். உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை போக்கு கொடுத்தேன். சகோதரிகளுக்கு ஒரு இடம் கொடுத்து விடுங்கள். உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை போக்கு கொடுத்தே ஆள் கொண்டு என்னை நடத்தும் அபிஷேக காலே நிரப்பும் ஆள் கொண்டு என்னை நடத்தும் அபிஷேக காலே நிரப்பும். ஆராதனை ஆராதனை கடந்த ஜனவரி மாதத்தில் சென்னையிலே பேசிக் கொண்டிருந்தேன்.
காலை கூட்டத்திலே ஒரு 12,000 பேர் வருகிற கூட்டத்திலே நான் பேசுவதற்கு நான் போகும். என்னை வழியிலே ஒரு வயதான தாய் என்னை சந்தித்தார்கள். அவளை பார்ப்பதற்கு 85 வயதானது போல இருந்தது. அவர் கையிலே ஒரு கவர் இருந்தது. அவர்கள் என்னை கொடுத்து, தம்பி தம்பி உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இதை விட்டு வாசித்துக் கொள்ளுங்கள். நான் கூட்டத்துக்கு போய் நான் பேசுவதற்கு முன்னதாக அந்த கடிதத்தை வாசிக்க வேண்டும் வாஞ்சித்தனால் முடியவில்லை. கூட்டம் முடிந்து வாசித்த போது எனக்கு விளங்கிற்று. அதில் எழுந்தது, உங்களை விட நான் 1 வயது சின்னவள் தான். உங்களை காட்டிலும் 1 வயது சின்னால் என்னை பார்த்தால் 85 வயசு கிளறி மாதிரி தெரிகிறது. என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக உழைத்து ஓடாய் போனவள் நான். திருமணம் செய்யாமல் என் வாழ்க்கை அவர்களுக்காக ஊற்றினேன். இப்பொழுது ஒரு சின்ன வீட்டுல ஏதோ சின்ன உதவி தொகையை பெற்று நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னை யாரும் நினைக்கல. என்னுடைய சகோதரி மறந்துட்டா, என்னுடைய சகோதரன் மறந்துட்டான். அவங்களுக்காக நான் ஓடாய் போன என்னை யாருமே நினைக்கல. ஆனா 6 மாதத்துக்கு முன்னதாக உங்க செய்தியை நான் கேட்டேன். அந்த செய்தியை கேட்ட போது நான் உடைக்கப்பட்டதுனால வீட்டுல போய், ஆண்டவரே என் சக்தி எல்லாம் போயிட்டு, என் வல்லமை எல்லாம் போயிட்டு, என் பலம் எல்லாம் போயிட்டு, நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் என் வீட்டுக்கு முன்னால் இருந்த ஒரு 10க்கு 20 அடி நிலம் அதை காண்பித்தாரு. என்னன்னு தெரியல. ஆண்டவர் சொன்னாரு, இத போய் நீ பூச்செடிகளுக்குரிய விதையை வாங்கிட்டு வந்து போடு. அதை கொண்டு போட்டு அதுல வந்த பூவை வித்து 10,000 ரூபாய் இருக்கு தம்பி. என் உடலை உடைச்சு தான் நான் கொடுத்துருக்கேன். என்கிட்ட வேற ஒண்ணுமே இல்லைன்னா. தம்பின்னு சொல்லக்கூடாது, உங்களை அண்ணன் சொல்லணும். அண்ணே, என்கிட்ட வேற ஒண்ணுமே இல்லை. என் உடலை உடைச்சுதான் எதையாயிலும் செய்யணும். ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த 10,000 ரூபாய் கொண்டு போய் நாங்க ஒரு கூட்டத்தை நடத்தின 3 நாட்கள் ஒரு கிராமத்துல 2000 பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அந்த தாய சகோதரி அவருடைய உடலை உடைச்சதுனால உண்டான அந்த பெரிய காரியம். முன்னால வந்திருக்கிற உங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி. உன் பேரை நினைக்க வேண்டும் என்று நீ பிரயாசப்படுகிற பிரயாசம் வீண்டாய்விட. உன் பேரை நினைப்பதற்கு உனக்கு வேற வழியே கிடையாது. மறுபடியும் சொல்கிற, உன் ஆவி உடைக்கப்பட்டால் நீ அழுது ஜெபிப்பாய். உன் ஆத்மா உடைக்கப்பட்டால் உன் பணத்தை அள்ளி கொடுப்பாய். உன் உடல் உடைக்கப்பட்டால் என் இயேசுவுக்கு இன்றைக்கு கோடி கோடி பிள்ளைகள், உலகமெங்கும் பிள்ளைகள், தலைமுறை தலைமுறையாய் பிள்ளைகள். அவரை நினைவு கூறாத இடம் கிடையாது, நினைவு கூறாத தேசம் கிடையாது, நினைவு கூறாத மக்கள் கூட்டம் கிடையாது. அன்றைக்கு மரியாள் அந்த தைல குப்பியை உடைத்த போது என் இயேசு சொன்னார், சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும். அவள் தன்னால் இயன்றதை மாத்திரம் செய்தாள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து 2 கரங்களை உயர்த்தி முன்னால வந்திருக்கிறவர்கள், பின்னாலே இருக்கிறவர்கள் எல்லாரும் இங்க முன்னுக்கு வந்திருக்க மக்களுக்காக ஜெபியுங்க. எழுந்து நிற்கிற மக்களுக்காக ஜெபியுங்க. எழுந்து நின்று தேவனுக்கு தன்னை எதற்கும் ஒப்பு கொடுத்திருக்கிறது. இன்றைக்கும் அதோனிராம் ஜட்சன்கள் உண்டு, இன்றைக்கும் டேவிட் லிவிங்ஸ்டன்கள் உண்டு, இன்றைக்கும் 1000 ஆண்டவருக்கு உண்டு, தன்னை பலியாக கொடுக்கிறவர்கள் உண்டு என்கிறதை பரலோகம் கண்டு மகிழட்டும். உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஆள்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேக காலே நிரப்பும். ஆள்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேக காலே நிரப்பும். ஆள்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேக காலே நிரப்பும். Everybody sing along.
Fill them, Lord. Fill them. Anoint them, Jesus. அவர்களை அபிஷேகிக்கிறாக. அபிஷேகிக்கிறாக. உம்முடைய வல்லமையினாலே நிரப்புகிறாக. எல்லா கிருபை வரங்கள் அவர்கள் மேலே இறங்குவதாக. இப்பொழுதே இறங்குவதாக. அவர்களை ஆழ்வதாக. குடிப்பீராக. ஆராதனை 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 ஆராதனை. Wherever we turn, only the sight of mud huts, pits and gutters are together named as roads, where electricity has become one of the wonders of the world. People suffering because of poverty, ignorance, lack of understanding. This was the real condition of the state of Bihar. To this underdeveloped state of Bihar, in 1972, Brother Augustine Jabakumar came with a heart filled with heavy burden, but with a mind to do something different. GEMS, which expands as Gospel Echoing Missionary Society, is the result of a broken heart after seeing the pathetic condition of Bihar. If a mother bears a girl child, it belongs to the dustbin surrounded by dogs. This has made many children orphans and thrown away. These unwanted are picked up by the loving hands of GEMS and cared for sincerely in homes like Ashadeep, Happy Home, etc. And they are given quality education through Hindi medium and English medium schools, which makes them stand and stay higher in the society. Nearly 4,000 villages in Bihar are deprived of the basic necessities like electricity, transport, medical, and education. The people in these villages live in extreme poverty and in utter ignorance. The condition of some people is much worse, that they even eat rats to fill their stomachs. Some even go to the extent of selling their flesh for survival. Yes, prostitution flourishes in such an unnourished society. Among 50 such villages in Bihar, GEMS has adopted 2 villages, namely Amritola and Birhampur, under the project called Our People, which expands as Operation Uplift of Rural People. The project includes transformational and rehabilitation programs for commercial sex workers. In this way, GEMS fights strenuously and steadily for the uplift of the downtrodden and the deprived. Many children who are afflicted by polio are pushed by the parents on the streets to beg or simply left abandoned. Such children are brought to GEMS and cared for in a special home called Daya Sagar, which means ocean of mercy. Apart from providing quality education to these children, corrective surgery is also being done for them in GEMS Hospital, which makes the one who walked with 4 limbs facing down walk in 2 legs facing up. Lack of sanitation and awareness about health among the people cost their precious lives through some dreaded diseases like malaria, cholera, dengue, etc. To put a full stop to such condition, GEMS Multi-Speciality Hospital with 150 beds serves the people with a team of dedicated, committed and service-minded doctors, nurses and paramedical staff. The hospital also conducts special eye camps and surgical camps time to time where thousands are benefited.
Being addicted to bad habits, many young men are considered as big burden in the family as well as in the society. To rehabilitate and encourage such young people, GEMS ITI has been established. It provides sufficient training efficiently in various trades and brings hope in the lives of these young people to become better citizens of our country. Deprived, helpless, and homeless girls are given vocational training in GEMS tailoring centers. Each one of them in this center is given a sewing machine free of cost and completion of the course to enable them to stand on their own feet. A nursing school recognized by Indian Nursing Council is run by GEMS exclusively for girls, where they get quality training as nurses. Furthermore, the process to commence a polytechnic college, an ITI for girls, and a B.Ed college are underway. The attitude of only earning money makes thousands of innocent children to be pushed into child labor. GEMS is determined to give quality education, to remove the darkness of ignorance and illiteracy. With this purpose, GEMS runs 110 Hindi medium schools and 12 English medium schools. This much we have done, and a lot more we will do. Yeah, it is only a beginning. Let serving others at all cost be our burning desire. Let our nation be lifted up high.